ஸோ நம்ம இந்தியன் மைண்ட் செட் பற்றி சொல்கிறது ஒரு என்னென்னா இப்போது எவ்வளவோ மியூச்சுவல் ஃபண்ட் அவேர்னஸ் வந்துருச்சு, இன்வெஸ்டிங் அவேர்னஸ் வந்துருச்சு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வர்றவங்கள தாண்டி கோல்டு வாங்குறவங்க தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கோல்டை தான் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கோல்டு வந்து அவசர காலத்துக்கு ஒரு தேவை இருக்குது. ஏன்னா நடுத்தர மக்கள் வாங்கும்போது உடனே போய் ப்ளட்ஜ் பண்ணிக்க முடியும், அடமானம் வச்சுக்க முடியும், உடனே பணமாக்கிக்க முடியும், எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ அந்த பழைய காலத்தில் கோல்டு வாங்கினதுக்கு ரீசன் வந்து வேறு. நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், அந்த காலத்தில் வார் வரும், சோழருக்கும் சேரருக்கும் வார் வரும். இந்தியாவிலேருந்து பிரிஞ்சது தான் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சது தான் பங்களாதேஷ். ஸோ அவன் என்ன பண்ணோன்னா அனுமார் மாதிரி நம்ம வீடையோ இல்லை வேறு எதையோ தூக்கிட்டு போக முடியாது. கோல்டு கையில் வச்சுருந்தோம்னா அந்த நாட்டில் போய் நம்ம விற்றுக்கலாம், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் எல்லோரும் கோல்டு வாங்கி அந்த காலத்தில் சேர்த்தாங்க. பட் அதே நம்ம இன்றைக்கி செய்யணுங்கிற அவசியம் இல்லை.